பிரியா பிரியா என்ன மாமா? என் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கப்புறம் ம் நீ எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன் மாமா. நிஜமாலுமே உண்மையாலுமே சந்தோஷம் அன்பு பாசத்தில் சந்தோஷமா இருக்கேன். நிஜமாலுமே சந்தோஷமா இருக்கியா? சத்தியமா? சத்தியமா. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து நான் உண்மை இருக்கணும் ஃபஸ்ட்டு. சரியா? உண்மை இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டம் அன்பு பாசம் எல்லாமே பங்கெடுத்துக்கிறது மனைவி. அதே மாதிரி மனைவியோட கஷ்டத்தையும் ஹஸ்பண்ட் பங்கெடுத்துக்கணும். கஷ்டத்தை பங்கெடுத்துக்கிட்டாவே வாழ்க்கை வந்து புன்னகையாயிரும். ஆனால் இந்த உலகத்தில் சில உறவுகள் வந்து பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறத வந்து வச்சுக்கிட்டு சில கோயில் பூசாரி மந்திரம் தந்திரம்னு சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு என்ன மறந்து வச்சு தேவடியா தொழில் பண்ணுற மாதிரி புருஷனோட வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். எவ்வளோ பாரு நிறையா பேர்த்த பாரு கோயிலுக்கு போய்ட்டு என் புருஷனை கைக்குள்ள வச்சுக்கணும் என் புருஷனை கைக்குள்ள வச்சுன்னு அலையிறாளுங்க சில பேர் என்ன. ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோம்மா? நாகர்கோவில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அக்கா கௌசி அக்கா சொல்லியிருந்துச்சு, இன்ஸ்டாவில் லவ் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பித்தா வாழ்க்கை நாசமுத்து போயிடும் அப்படின்னு. அக்கா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா உண்மையாக மனசை புரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கை நல்லா இருக்குங்கக்கா. சரிங்களா? நிறையா பேர் இங்கே வந்து பணத்துக்காக வாழ்கிறாங்க, சில பேர் உடம்புக்காக வாழ்கிறாங்க, சில பேர் மட்டும்தான் அன்புக்கும் பாசத்துக்காக மட்டும் இயங்குறாங்க. ஆனால் அந்த அன்புக்கு பாசத்துக்கும் இயங்கும்போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க மாட்டேங்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை தான் நாசமுத்து போகுது. சரியா? கணவன் நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் கணவன் நல்லா இல்லை. இப்படி தான் வாழ்க்கை வீணாக போகுது. சரியா? இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர்த்துக்கு இதில் அனுபவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது உண்மையாக பொய்யான்னு. அப்புறம் சில பேர் எங்கள் 2 பேர்த்து மூஞ்ச பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை பிடிக்கலையா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. சரியா? அவ்வளோதான். ஓகே, நீ தான் சொல்கிறியா தாங்க? சொல்லலையா? சும்மா நேரில் மட்டும் என்கிட்ட மட்டும் வாய் அடி அங்கே வீடியோவில் பேசாதான் போதும். கட் பண்ண.